ஆரம்பிக்கலாமா? गुरुभ्यः गुरुभ्यश्च नमो वागमधीमहे वृणीमहे च तत्र ज्ञानानन्दमयं व्याकृतनाम हयग्रीवमुपास्महे। नमस्कारः। ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? சரி. இப்போ சமாசத்தோட விஸ்தரங்கள் பார்த்துருக்கோம். பேதம், ஒவ்வொரு பேதத்தோட விஸ்தரம். அது பிரதமா தத்புருஷம் அப்படின்னா பூர்வ பர அதர அபர அதர உத்தர சப்தங்களோட சுபந்தம் சமஸ்யதே, சுபந்தேன சமஸ்யந்தே அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னன்னா, முதல்ல தத்புருஷ சமாசம்ன்றது உத்தரபத பிரதானம்னு தெரிஞ்சுக்கணும். பிரதானஹா. அப்போ இங்க பூர்வ அபர அப்படின்ற சப்தங்கள்லாம் முன்னாடி இருக்கிறதுக்கும், அது அந்த சூத்திரத்துல படிக்கப்பட்ட சப்தங்களானது பக்கத்துல ஏதோ ஒரு சுபந்த பதத்து கூட சேர்ந்து சமாசத்தை அடையிறது அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ பூர்வ பதங்கள் இந்த சூத்திரத்துல படிக்கப்பட்ட ஏதோ ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்தங்கள் அது அப்படின்னு தெரிஞ்சுது. பூர்வம் காயஸ்ய, பூர்வகாயா அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க பூர்வகாயான்றது உத்தரபதமான அந்த காயத்தை சொல்றதுக்கு அந்த சப்தங்கள், முன்னாடி இருந்த சரீரம் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்புறம் கிரகஸ்ய, அபர கிரகம், வேற ஒருத்தனுடைய கிரகம், கிரகத்துல தான் தாத்பரியம். பிராதானியம் எங்க இருக்குன்னா உத்தரபதத்துல இருக்கு அப்படின்னு பிரதமா தத் புருஷம் பார்த்தோம். அதே த்விதீயா தத் புருஷம் பார்த்தோம். த்விதீயா விபக்தி சொல்லலாம். எங்க புரியல எனக்கு. ஆமா, நம்புலிங்கம் தான். பூர்வம் அபரம் இதெல்லாம் சாதாரணமா அவ்வியம் மாதிரி இது நபும்சகலிங்கமா இருக்கும். பூர்வம்னாலே முன்னாடின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் பூர்வ சப்தம்லாம் இருக்கு, அபர சப்தங்கள்லாம். ஆனா பூர்வம்னா சாதாரணமா நபும்சகலிங்க சப்தம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ அதனால இந்த பிரதமா தத் புருஷத்துக்கு பூர்வ பதமானது இந்த சூத்திரத்துல படிக்கப்பட்ட சப்தங்கள். பூர்வாபர அதோரோத்தர ஏகதேசனேக அதிகரணே அப்படின்ற சூத்திரத்தினால பூர்வ சப்தங்கள், அந்த படிக்கப்பட்ட சப்தமானது ஏதோ ஒரு சுபந்தத்தினோட, காயஸ்ய கிரகஸ்ய இப்படின்ற சுபந்தத்தினோட சமாசத்தை அடையுது அப்படின்னு சொன்னோம். அதே த்விதீயா தத் புருஷங்கள், த்விதீயா தத் புருஷத்துலேருந்து நிறைய தத் புருஷங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, த்விதீயா விபக்தியந்தம் சுபந்தம். இப்போ பூர்வ பதம் த்விதீயா விபக்தியா இருக்கும். இப்போ சாதாரணமா தத்புருஷத்திலே அப்படின்னா மொத்தமே பூர்வ பதங்கள் எந்த விபக்தியில இருக்கோ அந்த தத்புருஷம்னு அது சொல்றோம். பூர்வபதம் பிரதமா விபக்தியில் இருந்தால் அது பிரதமா தத்புருஷம். பூர்வபதம் த்விதீயா விபக்தியில் இருந்தால் அது த்விதீயா தத்புருஷம். பூர்வபதம் திருத்தீயா விபக்தியில் இருந்தால் அது திருத்தீயா தத்புருஷம். அப்போ பூர்வபதம் எந்த விபக்தியில் இருக்கோ அது அந்த தத்புருஷம்னு தெரிஞ்சுக்கணும் சாதாரணமா. ஆனால் பிரதமா விபக்தியில் மாத்திரம் பூர்வபதம்
ஏதோ சில பதங்கள் உத்தர பதமானது சுபந்தமாக இருக்கும். த்விதியாதி தத்புருஷங்கள்ல த்விதியா விபக்தியந்தமாக இருக்கிற பூர்வ பதமே சுபந்தம். அது ஏதோ சில பதங்களோட சேர்ந்தால், சூத்திரத்தில் படிக்கப்பட்ட சில சப்தங்களோட சேர்ந்தால் அதுக்கு த்விதியா தத்புருஷம் வரும். அது மாதிரி திருத்தியா தத்புருஷம் வரும்னு சொல்ல போறேன். அதுதான் த்விதியா விபக்தியந்தம் சுபந்தம் ஸ்ருத அதீதாதி சப்தைஹி சமஸ்யந்தே அப்படின்னு சொல்லிருக்கு. இது வரைக்கும் அன்னைக்கு போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அதே மாதிரி திருத்தியா தத்புருஷம் அதுவும் பாருங்க, திருத்தியா விபக்தியந்தம் சுபந்தம். அப்போ பூர்வபதம் சுபந்தமானது. அது எந்த விபக்தியில் இருக்குன்னா திருத்தியா விபக்தியில் இருக்கிறதுனால அதுக்கு திருத்தியா தத்புருஷம்னு பேரு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த திருத்தியா விபக்தியந்தம் சுபந்தமானது எந்தெந்த சப்தத்தோட சேர்ந்தால் திருத்தியா விபக்தி தான் வரும் அப்படின்னு கேட்டால், பூர்வ சதுருஷ சம ஊனார்த்த கலஹ நிபுண மிஸ்ர சம்மிஸ்ர ஸ்லக்ஷ்ண அவர சப்தைஹி சமஸ்யந்தே அப்படின்னு சொல்லிருக்கு. ஊனார்த்த போதகானி பர்யாய பதானி அப்படின்னு அர்த்தம். ஊனார்த்தகன்னா கொஞ்சம் அங்க லேசம் ஏகதேசம்னு படிச்சுமே அந்த மாதிரி சப்தங்கள்லாமும் வந்தால் அப்படின்னு அர்த்தம். அது என்னதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்து, அப்போ பூர்வ சதுருஷ சம ஊனார்த்த கலஹ நிபுண மிஸ்ர சம்மிஸ்ர ஸ்லக்ஷ்ண அவர சப்தைஹி, இந்த திருத்தியா விபக்தியந்தமாக இருக்கிற சுபந்தமானது சமாசத்தை அடையும். அது திருத்தியா தத்புருஷம்னு அர்த்தம். அதுக்கு சூத்திரம் பூர்வ சதுருஷ சமோனார்த்த கலஹ நிபுண மிஸ்ரா ஸ்லக்ஷ்ணைஹி அப்படின்னு இருக்கு. சரி, இது இப்போ உதாரணம் இதுக்கு பார்ப்போம். மாசேன பூர்வஹ, மாசேன திருத்தியா விபக்தி, பூர்வஹ மாச பூர்வஹ ஒரு மாசம் முன்னாடி அப்படின்னு சொல்றோம்ல. மாசேன பூர்வஹ மாச பூர்வஹ. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அங்க லிங்கானுசரணத்துல ஒண்ணு பார்த்தோம். தத்புருஷத்துல உத்தரபதம் எந்த லிங்கத்துல இருக்கோ அந்த லிங்கம் தான் சமாசத்துல வரும்னு பார்த்தோம். அது சரி. இப்போ மாசேன பூர்வஹ மாச பூர்வஹ, மாத்ரா சதுருஷஹ, மாத்ரா மாசேன எல்லாம் திருத்தியா விபக்தி. அப்புறம் சதுருஷ சப்தம், மாத்ரா சதுருஷஹ மாத்ரு சதுருஷஹ. பூர்வ பதங்கள் பாருங்க எல்லாம் அது பிராதிபதிகமா மாறிடுது. மாத்ரு சப்தம், அதனால மாத்ரு சதுருஷஹ. பித்ரா சமஹா பித்ரு சமஹ சமபதம். அப்புறம் ஊனபதம், மாஷேன ஊனம் மாஷோனம், மாஷ ஊனம் மாஷோனம், இங்க சந்தி வந்திருக்கு. மாஷோனம். மாஷேன விகலம் மாஷ விகலம். அந்த விகலம்னு இந்த ஊன சப்தத்துக்கு பர்யாய பதங்கள். அதனால அது பர்யாய பதம்னா சினோனிம்ஸ் மாதிரி. விகலம்னா மாசத்தை விட்டுட்டு இருக்கிறது, இல்லை மாசத்தோட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. விகலம்னா சாதாரணமாக விட்டுட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவா, அதை விட்டுட்டு இது இருக்கிறதுன்னு. மாச ஊனம்னா மாசம் இல்லாத கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு ஊனம்னு பேரு. வாச்சா கலஹ வாக் கலஹ வாக் கலஹ. அப்புறம் ஆச்சாரேன நிபுணஹ, நிபுண சப்தம், ஆச்சார நிபுணஹ. அப்புறம் குடேன மிஸ்ரஹ, குடமிஸ்ரஹ, வெள்ளத்தினுடைய கலந்த சாதம். குடேன சம்மிஸ்ரஹ, குட சம்மிஸ்ரஹ. ஆச்சாரேன ஸ்லக்ஷ்ணஹ, ஆச்சார ஸ்லக்ஷ்ணஹ. இந்த மாதிரி மாசேன அவரஹ. இது அவரஹான்றதும் ஊனார்த்தத்துக்கு சொல்றது. அவரஹான்னா கம்மியானதுன்னு அர்த்தம். உத்தமஹா அவரஹா அப்படின்னா அவரஹான்னா கீழ்பட்டவன், கீழானதுன்னு அர்த்தம். மாசேன அவரஹா மாச அவரஹா அப்படின்னு இங்க பூர்வ சதுருஷ சம ஊன நிபுண மிஸ்ர ஸ்லக்ஷ்ண சப்தா இதெல்லாம் இருக்கு.
இந்த சப்தங்களோட ஸ்லக்ஷ்ணைஹி மிஸ்ர ஸ்லக்ஷ்ணைஹி அப்படின்ற சூத்திரத்தினால பூர்வ சதிருஷ சம ஊனார்த்த கலக நிபுண மிஸ்ர ஸ்லக்ஷ்ணைஹி அப்படின்னு சூத்திரம். அப்படின்ற சூத்திரத்தினால திருத்தியா விபக்திக்கு திருத்தியா தத்புருஷத்துக்கு இந்தந்த பதங்கள்லாம் வந்தால் திருத்தியா தத்புருஷன் தான் வரும். அப்போ அது முன்பதமானது திருத்தியா விபக்தியில தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சமாசத்துல. இப்போ மாசபூர்வகான்னு சொல்லிட்டா, மாசபூர்வகான்னு ஒரு விக்கிரகம் கொடுத்துருக்கா, ஒரு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு விக்கிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா மாசேன பூர்வகா அப்படின்னு தான் பண்ணணும். ஏன்னா பூர்வ சப்தம் இருந்தால் அதுக்கு என்ன வரும், திருத்தியா தத்புருஷன் தான் வரும் அப்படின்னு அர்த்தம். மாசாத் பூர்வகா அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாச அதனால இந்த பூர்வ சப்தம் வந்தாலே இந்த இந்த சப்தங்கள் பூர்வ சதுருஷ சம ஊன மிஸ்ர ஸ்லக்ஷண சப்தங்கள்லாம் நிபுண மிஸ்ர ஸ்லக்ஷண சப்தங்கள்லாம் வந்துருக்குன்னா அதுக்கு திருத்தியா தத்புருஷன் தான் வரும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுலயே இந்த திருத்தியா தத்புருஷத்தையே பாருங்க, இன்னும் ஒரு விசேஷங்கள் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட், திருத்தியா விபக்தியந்தம் கிருதந்தேன பிராயஹா சமஸ்யந்தே. கிருதந்தம், கிருதந்தம்னா கிருத் பிரத்யங்கள் போட்ட பிரத்யங்கள். ஒரு சப்தத்தை கிருத் பிரத்யம் போட்டால் அது கர்மார்த்தத்தோட சேர்ந்து குறிக்கும். அப்படின்னா உதாரணத்துக்கு பாச்சகஹான்னு ஒரு சப்தம் இருக்கு. பாச்சகஹான்னா சமையல் பண்றவன் அர்த்தம், சமையல்காரன் அர்த்தம். அது எப்படி பாச்சகஹான்னு எப்படி சப்தம் வந்ததுன்னா, பாச்சம் கரோதி பாக்கம் கரோதி இது பாச்சகஹா. பாக்கம்னா சமைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சமையலை எவன் செய்யறானோ அவன் பாச்சகன்னு பேர் அவனுக்கு. அப்போ அந்த சப்தமானது பாச்சக சப்தமானது கிருதந்த பிரத்யங்கள் போட்டு பாச்சகான்னு சப்தம். ஆமா, நிறைய சப்தங்கள் இருக்கு. அந்த மாதிரி இந்த திருத்தியா விபக்தி அந்த சப்தங்கள்லாம் கிருதந்தேன சமஸ்யந்தே பிராயா, ஒரு கிருத் பிரத்யங்களோட தான் கிருதந்தத்தினோட தான் சமாசம் ஆகும் அப்படின்னு ஒரு விபக்தி. அதான் அந்த திருத்தியா ரெண்டு விதமான திருத்தியா இருக்கு. ஒன்று கர்த்திரு திருத்தியா, ஒன்று கரண திருத்தியான்னு இருக்கு. அப்படின்னா சில இடத்துல கர்த்தா கர்த்தா யார் செய்பவனோ அது அவன் திருத்தியா விபக்தியில இருக்கும். அந்த சப்தமானது ராமேண பட்டிதம் அப்படின்னு இருக்கு. ராமேண ராமன் கர்த்தா அங்க. அப்போ அங்க கர்த்தா திருத்தியா விபக்தியில இருந்தால் அது கர்த்திரு திருத்தியான்னு பேரு. ஹரினா திராத்தகான்னு இருக்கு உதாரணம். நம்ம கரண திருத்தியான்னு ஒண்ணு இருக்கு. கரணம்னா எதை கொண்டு செய்யறோமோ ஒரு காரியத்தை, எதை கொண்டு ஒரு காரியத்தை செய்யறோமோ, இப்போ நகத்தை வெட்டுறான், இப்போ நகத்தினால ஒண்ணுத்த கிள்ளி எறியறான் அப்படின்னு சொல்றோம். அப்போ கிள்ளி எறியறதுன்றது ஒரு காரியம். அந்த காரியம் எந்த உபகரணத்தை வச்சு பண்ணா, எந்த சாதனம் அப்படின்னா எந்த ஆயுதத்தை வச்சு பண்ணான் அப்படின்னா அது கரணம்னு பேர். அதுக்கு கரண திருத்தியான நகைஹி புன்னஹானி உதாரணம் இருக்கு. உதாரணம் பார்த்தா சொல்லிடலாம். ஹரினா திராதஹ, ஹரிஹி ஹரியினால் காப்பாற்றப்பட்டவன். ஹரினா திராதஹ, இந்த திராத்தஹ திராயத்தே அனேன இதி திராத்தஹ, அவன் இவனால் இவன் காப்பாற்றப்பட்டதுனால இவனுக்கு என்ன பேரு, திராத்தஹான் பேரு.
ஹரி வந்து திராத்தகா கிடையாது. ஹரினால எவன் காப்பாற்றப்பட்டானோ, ஹரி பக்தனானவன் எவன் காப்பாற்றப்பட்டானோ அவனுக்கு திராத்தகான்னு பேரு. ராயத்தே அனேன. அனேனன்னா ஹரினா. ஹரினா திருத்தியா, அனேன திருத்தியா. எவனால் காப்பாற்றப்பட்டானோ அவனுக்கு என்ன பேரு? திராத்தகான்னு பேரு. இதுதான் கிருதந்த பிரத்யங்கள் இதெல்லாம். அப்போ கிருதந்த பிரத்யங்கள் திருத்தியா பக்தியினோட திருத்தியா பக்தி சாதாரணமாக எங்கே வரும்னு சொல்லியிருக்கார். திருத்தியா பக்தியந்தம் கிருதந்தேன பிராயகா சமஸ்யந்தேன்னு சொல்லிருக்கார். பிராயகான்னு போட்டிருக்கார். எல்லா இடத்துலையும் கிருதந்த பிரத்யங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்காவாசி கிருதந்த பிரத்யங்களோட தான் வரும்னு சொல்லிருக்கார். இங்க ஹரினா திராத்தகா. ஹரினால காப்பாற்ற. ஹரின்றது யாரு? கர்த்தா. அங்க கரணம் இல்லை. ஆனால் இது கர்த்திரு திருத்தியாந்தம் ஹரினான்றது. அதனுடைய கிருதந்த பிரத்யங்கள் சமாசமாயிட்டு ஹரினா திராத்தகா இந்த மாதிரி. அப்புறம் திருத்தியா பக்தி இங்கெல்லாமும் வரும். திருத்தியா தத்புருஷம் இங்கெல்லாமும் வருன்றதுக்கோசரம் இது உதாரணம். ரெண்டாவது முதல்ல பூர்வ சதிருஷ அந்த சப்தங்கள்லாம் வந்தா திருத்தியா தத்புருஷம் வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது திருத்தியா தத்புருஷம் இப்படி வரும். கிருதந்த பிரத்யங்களோட திருத்தியா பக்தி சமாசமகம் அப்படின்னு சொல்றது. அப்போ ஹரினா திராத்தகா தேன கிருதம் தத் கிருதம் கிருதம் கிரியத்தே அனேன இது கிருதம். எவனால் செய்யப்படுகிறதோ கிருதம் அவன் செய்யப்பட்டவன். அப்போ தேன கிருதம். இங்கேயும் கர்த்திரு திருத்தியா. காளிதாசேன ரச்சிதம். ரச்சிதம் ரச்சதே அனேன ரச்சிதம். காளிதாசனால் பட்யதே அனேன பட்டிதம். லிக்கியதே அனேன லிக்கிதம். இப்படிலாம் சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் லிக்கிதம் பட்டிதம் எல்லாமே கிருதந்த பிரத்யங்கள். இதெல்லாம் தாத்து கிடையாது. பட்டதி தாத்து. பட்டிதம்னா தாத்து கிடையாது. அதெல்லாம் கிருதந்த பிரத்யங்களா சப்தமாக மாறிடுறது. ஆனால் இதெல்லாம் கிருதந்த பிரத்யங்கள். காளிதாசேன ரச்சிதம். பரசுனா விச்சின்னஹா. பரசுனா இங்க பரசுன்றது ஆயுதம். பரசு கோடாளி இவர் வச்சிருக்கார். பரசுராமரோட ஆயுதம் பரசுனா. பரசுனால் விச்சின்னஹா உடைக்கப்பட்டது, பேதம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ இங்க கரண திருத்தியா. பரசுனா விச்சின்னஹான்றது கரணம். அந்த கரணத்தினால இங்க கர்த்தாவை சொல்லலை. பரசுன்றது கர்த்தா கிடையாது, கரணம். சாதகதமம் கரணம்னு சூத்திரம் வியாக்கரணத்துல. சாதனமா எது இருக்கோ, அந்த காரியம் செய்யறதுக்கு எது ரொம்ப சாதகமா இருக்கோ அதுக்கு கரணம்னு பேரு. சாதக தமம் சூப்பர்லேட்டிவ்ல சொல்லிருக்காரு. சாதக தமம். நிறைய காரணம், ஒரு காரியம் செய்யறதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கும், நிறைய சாதனங்கள் இருக்கும். இருந்தாலும் அதுல எது சாதக தமம், அது பேர் என்ன, சூப்பர்லேட்டிவா தம பிரத்யம் போட்டு சாதக தமம் கரணம். அப்போ பரசுனா விச்சின்னஹா. நகைஹி பின்னஹா. நகத்தினால கிள்ளி எறிஞ்சான். நரசிம்மர் நகத்தினால கிள்ளி எறிஞ்சார். ராமஹா. ஆமா. புரியல. ஆமா. இல்ல 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 அதுதான். நீங்க இது பாசிவ் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவா பாசிவா இது சொல்றது? அதான். அது ஆக்டிவ் வாய்ஸா இருந்தா நேரம் இருக்கிறதா? அதான் அதான் கர்த்திரு பிரயோகம் கர்மணி கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம்னு இருக்கு. இந்த சாதாரணமா திருத்தியால வந்தா அது கர்மணி பிரயோகம்னு சொல்லுவா. கர்மா அது அந்த இதுல பாருங்க. ஆனா அது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பசங்காது நீங்க கேட்டீங்க. அது கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம்னே பேர் அதுக்கு. அப்போ அதுல என்ன பேசிக் ரூல்னா, கர்த்தா பிரதமா விபக்தியில இருந்தால் அது கர்த்தரி பிரயோகம்னு பேரு. கர்ம பிரதமா விபக்தியில இருந்தால் அது கர்மணி பிரயோகம்னு பேரு சாதாரணமா. அந்த கர்மணி பிரயோகத்துல கர்த்தா எப்படி மாறிடுவார்னா திருத்தியா விபக்தியா மாறிடுவார். இங்க ஹரினா அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மாறிடுவார்.
இங்க அது சொல்றதுக்கு வரல இப்போ. இங்க வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, திருத்தீயா தத்புருஷம் எப்படி வரும்னு சொல்றார். இப்போ ஹரித்ராத்தகான்னு இப்போ ஒரு சொல் இருக்கார். ஹரித்ராத்தகான்னு ஒரு பிரயோகம் இருக்கு. அதுக்கு நீங்க விக்கிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றா. அது எந்த சமாசம் அப்படின்னு கேட்கறா. அப்படின்னா ஹரேஹே திராத்தகா அப்படின்னு சொல்லலாம். ஹரியினிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவன் சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம். தத்புருஷத்துல பஞ்சமி தத்புருஷன் சொல்லலாம். ஆனால் அப்படி வராது. ஏன்னால் கிருதந்தம் இருக்கிறதுனால அங்க திருத்தீயா தத்புருஷன் தான் வரும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இங்க நம்மளுக்கு இது உதாரணம் சொல்லிட்டு இருக்கு. இங்க இங்க ஆ ஆ ஆ ஆ அதுக்குதான் திருத்தீயா பக்தி எப்படி வருது தத்புருஷமாக எப்படி சொல்றதுக்கும் சொல்றோம். அதுக்கோசரம் இது சொல்லிருக்கிறீங்க. இதானா கர்மணி பிரயோகம் தான் இது. அதுல சந்தேகம் இல்ல. கர்மணின்னா ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? எனக்கு மாத்தி இப்போ நான் குழம்பிட்டேன். அதான் இப்போ இல்லை எனக்கு தெரியும் கரெக்டா. ஆனால் இப்போ திடீர்னு குழம்பிடுது. ஆனால் கர்த்தரி கர்மணி கர்த்தரியில கர்த்தா பிரதமா பக்தியில் இருக்கணும். ராமஹா கிராமம் கச்சதி. ராமஹா பிரதமா பக்தி கர்த்தாவா இருக்கு. அதனால அது கர்த்தரி பிரயோகம். ராமேண கிராமஹா கம்யத்தே அப்படின்னு வருது கர்மணி பிரயோகம். கிராமஹா அப்படின்னு பிரதமா பக்தி எடுத்து பாருங்க. கர்ம ஆப்ஜெக்ட். கர்மன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து பிரதமா பக்தியில் இருந்தால் அது வந்து இது கர்மணி பிரயோகம்னு சொல்லுவா. அதான் அது பார்த்துக்கோ. அதான் சமாசத்துக்கு தான் இப்போ நம்ம கேட்கணும். ஹரினா திராத்தகா அவ்வளோதான் இருக்கு. அந்த திராத்தகான்றது கிருதந்த பிரயோகம். கிருதந்த பதம் அது. கிருதந்த பதம் அப்படி சொல்லணும். கிருதந்த பதம். அந்த கிருதந்த பதங்கள் வந்து இப்போ திராத்தகான்றது கிருதந்தமா இருக்கிறதுனால பிராயகா கிருதந்த பதங்கள்லாம் எந்த பதத்தினுடைய சமாசம் ஆகும் கேட்டால் திருத்தீயா விபக்தியினோட தான் சமாசம் ஆகும். அதுக்கோசரம் சொல்லுங்க. திருத்தீயா விபக்தியந்தன் கிருதந்தேன பிராயகா சமஸ்யந்தே அப்படின்னு சொல்லிட்டு பிராயகா கிருதந்தத்தோடைய தான் எது திருத்தீயா விபக்தி சமாசத்தை அடையும்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் இப்போ நம்மளுக்கு சொல்லிருக்கேன். இந்த திருத்தீயா தத்புருஷத்துல அதுக்கோசரம் சொல்லிருக்கேன். அந்த கிருதந்தம் வந்து ரெண்டு விதமா திருத்தீயா சமாசம் ஆகலாம்னு சொல்லிருக்கேன். ஒன்று கர்த்திரு திருத்தியாவா இருக்கலாம், இல்லை கரண திருத்தியாவா இருக்கலான்ட்டு. புரியுறதா? கர்த்திரு திருத்தியாக தான் உதாரணம் ஹரிநாத்ராத்தகா தேன கிருத்தம் காளிதாசேன ரச்சிதம். கரண திருத்தியாக உதாரணம் சொல்லிட்டு பரசுனா விச்சின்னஹா. பரசு ஆயுதம், அது கரணம். அது ஒரு வெப்பன் மாதிரி வச்சுக்கோங்களேன். கரணம்னா நகைஹி பின்னஹா நகத்தினால. இப்போ நகைஹி பின்னஹா நக பின்னஹான்னா நகம் நகஹா பின்னஹா அப்படின்னு சொல்லக்கூடாது. நகம் வந்து பிஞ்சு போயிடுத்து, கை விட்டு நகத்தை வெட்டி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நகத்தினால் வெட்டப்பட்டதுக்கு தான் நகபின்னஹான்னு பேரு. வித்தியாசம் தெரியுதா? நகத்தினால எது வெட்டப்பட்டதோ அதுக்கு தான் நகபின்னஹான்னு பேரு தவிர நகம் பிஞ்சு தனியா போயிடுத்து வெட்டி எடுத்துனா அதுக்கு நகபின்னஹான்னு கிடையாது. அதுக்கோசரம் சொன்னேன். அப்புறம் கட்கேன சின்னஹா கத்தியினால் வெட்டப்பட்டது, பாதியாக்கப்பட்டது. ஒரு ஆப்பிள் பழத்தை கத்தியால் வெட்டுறோம், தேங்காவை கத்தியால் உடைக்கிறோம். இதெல்லாம் கட்கேன பின்னஹா சின்னஹா அப்படின்றது. இது திருத்தியா. பிராயஹா இது கதனாத் தண்டேன தாடித்தவான் தண்ட தாடித்தவான் இது சமாசா ந பவதி. அதனால்தான் பிராயஹா கிருதந்த பிரத்யங்கள் வந்ததுன்னா எல்லாமே சமாசம் ஆயிடுமான்னு கேட்கக்கூடாது. திருத்தியால தான் இருக்கும்னு, திருத்தியா தத்புருஷமாக தான் இருக்கும்னு. தண்டேன தாடித்தவான் தண்டத்தினால அடிச்சான்னு அர்த்தம். தண்டத்தினால அவன் அடிச்சான்னு அர்த்தம். அடி வாங்கினவன் இல்லை, அவன் அடிச்சான்னு அர்த்தம். அப்போ அங்க வந்து திருத்தியா வருது அப்படின்னா அங்க சமாசம் இந்த சமாசம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் பிராயகான்னு
ஒரு 75% ஒரு 80% வந்து அந்த மாதிரி ஒரு பொது ரூல் அது. ம்? அ அது மது பிரத்யம் அது. அடி. அது மதுப் அது. இல்ல, இல்ல. அடியா சம்யதாம். அது கிருத்து தான் அது. சத்ரு ஷானச் பிரத்யம் அது. தாடித்தவான். தாடித்தஹா, தாடித்தவான். தாடித்தஹான்றது கர்த்தரி கர்மணி பிரயோகத்துல வரும். தாடித்தஹா, தேன தாடித்தஹா. சஹா தாடித்தவான் வரணும். ராமஹா தாடித்தவான். ராமன் அடித்தான். ராமஹா கேன தாடித்தவான் தண்டேன தாடித்தவான். ஆனா இங்க தண்டேன தாடித்தவான் தண்ட தாடித்தவான் சமாசம் வராதுன்றார் அங்க. சரியா? அது கிருத்து தான் அது. அதனால தான் சொல்றேன். கிருத்து இருக்கு. இங்க திருத்தியாவும் இருக்கு. தண்டேன தாடித்தவான் பிரயோகம் இருக்கு. ஆனா அப்ப தண்ட தாடித்தவான் சமாசம் பண்ணலாமான்னா கூடாதுன்றார். அது ஏதோ இருக்கனா. அது எதுக்கோசரம் வராதுன்றது தெரியல. ஆனா அது ஏன்னா அது வந்து கர்மணி பிரயோகம். கர்த்தரி பிரயோகம். ராமஹ தண்டேன தாடித்தவான். ஆச்சாரியः சிஷ்யம் தாடித்தவான். சிஷ்யம் எதனால தாடிக்கப்பட்டதுன்னா தண்டேன தாடித்தவான். இவ்வளோ வருது. அது ஏதோ முக்கியம் அமுக்கியம்லாம் இருக்கு அதுக்கு. அதனால அது சமாசம் இங்க வராதுன்ட்டு. தவத்தா? அடியா, அடியா. தவத் பிரத்யம். ஆமா. இக்த தவத்து பிரத்யம். சரி நான் சத்ரு ஷானச்சுன்னேன். மன்யமானஹா, வித்யமானஹாலாம் தான் ஷானச்சு. அதான் தவத்து பிரத்யம் தான். க்ஷம்யதாம். நான் தப்பா சொல்லிட்டேன். அதான் இக்த பிரத்யம், தவத்து பிரத்யம். அதான். ரெண்டுமே பூத காலத்துல ஆக்டிவ் வாய்ஸ் ஒண்ணு, பேசிவ் வாய்ஸ் ஒண்ணு. பூத கால பிரத்யங்கள் ரெண்டும் ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒண்ணு, பேசிவ் வாய்ஸ்ல ஒண்ணு. அ அ இக்த பிரத்யம் வந்து தாடித்தஹ பேசிவ் வாய்ஸ். தாடித்தவான் கர்ம. இல்ல, இல்ல. இதுதான் கர்ம. ராமஹ தாடித்தவான் தான் கர்ம. கர்த்தரி பிரயோகம். சாரி. கர்த்தரி பிரயோகம் இது. ராமேன தாடிதம்ன்றது தாடித்தஹ அப்படின்றது கர்மணி கர்மணி. ஆமா. இக்த தவத்து பிரத்யம். இது 2ம் ஒரு பிரத்யங்கள். பூத காலத்து பிரத்யங்கள் இது 2ம். ஆமா. சரி, சரி. க்ஷம்யதாம். சாணத்து தான் நான் சத்ரு சாணச்சுன்னு அப்படியே அது அது ஆ. இதுக்கப்புறம் 3வது திருத்தியா தத்புருஷம் எங்க வரும்ன்றதுக்கு ஒரு 3வது ஸ்தலத்த சொல்றார். அ சம்ஸ்கார திரவியம் தத்யாதி அன்னவாச்சினா மிஸ்ரீகரிணம் குடாதி ச பக்ஷ்யவாச்சினா சமஸ்யந்தே அப்படின்னு சொல்லிட்டு. சம்ஸ்கார திரவியம். சம்ஸ்கார திரவியம்னா யாகத்துக்கு பயன்படுத்துற திரவியங்கள் சிலது. சம்ஸ்கார திரவியம்னு பேர் அதுக்கு. யாகத்துல தத்னா ஜுஹோதி அப்படிலாம் இருக்கு. ததியினால ஹோமம் பண்ணு அப்படிலாம் இருக்கு. இல்லாட்டா ஒரு வஸ்துவ ஒண்ணு பண்ணி வேற ஒண்ணா மாத்துறது. சம்ஸ்காரம். அஹ் சம்ஸ்காரன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணா மாத்துறதுன்னு அர்த்தம். இவன் சம்ஸ்கரிக்கிறன்னு அர்த்தம். இவன் பூர்வம் ஏதோ இருந்திருக்கான். இப்போ சம்ஸ்காரம் பண்ணி அவனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி இவனை பிரம்மச்சாரியா முன்னாடி பாலனா இருந்திருக்கான் வெறுமை. இப்போ உபநயனம்ன்ற சம்ஸ்காரம் பண்ணி பிரம்மச்சாரியா மாத்துறது. இதுதான் சம்ஸ்காரம். உத்தர அவனை இது பண்றதுக்கு சம்ஸ்காரம்னு பேரு. இப்போ சம்ஸ்கார திரவியம் தத்யாதி அன்னவச்சனம். தத்யாதிகள்லாம் வந்து அன்னத்தோட சேர்ந்தும் மிஸ்ரீகரணம் குடாதிச்ச பக்ஷ்யவாச்சினா சமஸ்யந்தே அப்படின்றது பாருங்க. தத்னா ஓதனஹ. தத்னா ஓதனஹ. தத்னா சக ஓதனஹ. ததியோட சம்ஸ்காரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஓதனத்துக்கு என்ன பேரு?
அந்த தத்னா ஓதனஹா சம்ஸ்கரிஷ்யத்தேன்னு அர்த்தம். இந்த ததியினால அந்த ஓதனம் வந்து ஒரு சம்ஸ்காரத்தை அடையிறதுன்னு அர்த்தம். அந்த ஓதனம் வந்து முன்னாடி வெறும் ஓதனமா இருந்திருக்கு. இப்போ ததியினால அது சம்ஸ்காரம் ஆச்சுன்னா என்ன ஆயிடுறது? தத்யோதனஹா. புரியுறதா? ஓதனம்னா அன்னம். அதான். இப்போ ததியினால அந்த ஓதனம் வந்து என்ன என்ன பண்ணப்படுறது? சம்ஸ்கரிக்கப்படுகிறது. சம்ஸ்கரிஷ்யத்தே அது. அது ஏதோ அந்த முன்ன வெறும் ஓதனமா இருந்தது. அது ஏதோ ஒண்ணு மாத்துறது. அந்த ததி போய் அந்த ஓதனத்த மாத்துறது. சம்ஸ்காரம் பண்ணி வேற ஒரு ஸ்டேஜுக்கு மாத்துறது. அதுக்கு தத்யோதனஹா அப்படின்னு பேர். க்ஷீரேன ஓதனஹா. க்ஷீரத்தினால ஓதனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ஷீரேன ஓதனா க்ஷீரத்தினால சொல்லக்கூடாது. அது சம்ஸ்காரமா என்ன அர்த்தம்? க்ஷீராண்ணம். க்ஷீரேன அன்னம், க்ஷீராண்ணம், க்ஷீரேன ஓதனம், க்ஷீரோதனஹ. ம்? அப்புறம் குடேன பித்ருக பிருத்துகாக பிருத்துகாக அப்படின்னு குட பிருத்துகாக. குடத்தினால அந்த பிருத்துகம்ன்றது அதுவும் ஒரு தானிய விசேஷங்கள் தான். அது நெல் யவம் மாதிரி அதுவும் ஒண்ணு இருக்கு. அதோ ஒண்ணு அது என்னதுன்னு தெரியல. ஆனா அது ஒரு தானிய விசேஷங்கள் வேதத்திலாம அது சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் சொல்றாது. பித்ருக்காக அப்புறம் மாஷ தில இந்த மாதிரி நிறைய ஓதனங்கள்லாம் சொல்றா. இந்த மாதிரி இதுவும் ஒண்ணு. அப்போ குடேன பிருத்துக்காக குடத்தினோட அது சேர்ந்தால் குட பிருத்துக்காக குடேன தானாக குட தானாக. தானாகன்னா பிரஷ்ட யவாகான்னு சொல்லுங்க. பிரஷ்ட யவாகான்னா உடைக்கப்பட்ட நொய்யாக்கப்பட்ட யவம்ன்றது அது ஒரு அரிசி விசேஷம் மாதிரி. ஆனா சில பேர் அது பார்லின்னு சொல்றா. பார்லியோட இது அப்படின்றா. யவம் கிடைக்கிறது கடையில. அது யவம்ன்றது ஒண்ணு இருக்கு. அது சாஸ்திரத்தை சொல்லிச்சு அது வந்து தீர்க்க சூக விசிஷ்டா யவஹா அப்படின்னு சொல்லுவா. நெல்லோட தீர்க்கமா இருந்தா பெரிய நெல்லா இருந்தால் அதுக்கு யவம்னு பேருன்னு சொல்றாங்க. ஆனா அது யவம் வேற மாதிரி இருக்கும். நெல்லு மாதிரி. ஆனா அதுக்கும் மேல அந்த உமிலாம் உண்டதுக்கு அது யவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யவத்தை பின்னம் பண்ணா அதுக்கு வந்து தானாகான்னு பேரு போல் இருக்கு. தானாகான்னு ஏதோ அது தானாகா பித்ருக்காக மாஷாகா அது மாதிரி நிறைய சொல்லிருக்கு. அதெல்லாம் ஒரு தானிய விசேஷங்கள் எல்லாம். அதனால இது வரைக்கும் திருத்தியா தத்புருஷம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கு. நொய் அரிசி மாதிரி அந்த யவத்துல பிரஷ்டம் ஆயிடுச்சுன்னா அது வந்து தானாகான்னு சொல்றா போல் இருக்கு. அது நிறைய அந்த அஸ்வமேதத்துல நிறைய சொல்லிருக்காரு வரிசையா ஒவ்வொரு தானியங்கள். அது என்ன தானியங்கள்லாம் தெரியல எனக்கு. யவம் பார்த்திருக்கேன். இந்த இது அரிசி பார்த்திருக்கேன். அவ்வளவுதான். மீதிலாம் எனக்கு தெரியல. இது தானாகா பித்ருக்காகலாம் சொல்லிருக்காரு. அது நிறைய ஒரு 7, 8 தானியங்கள் சொல்லின்னு வந்திருக்காரு வரிசையா. அது யாகத்துக்கு எல்லாம் போகணும்னு. அது என்னதுலாம் தெரியல எனக்கு. ஆ வெல்லம் 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 வெல்லம். ஆமாமா குடேன வெல்லம் அது வெல்லம். குடம்னா வெல்லம். இது வரைக்கும் இந்த மாதிரி 3 விதமா திருத்தியா தத்புருஷம். பரசதிருஷ சம அந்த மாதிரி சப்தங்கள் சேர்ந்தால் திருத்தியா தத்புருஷம். அப்புறம் கிருதந்த பிரத்யங்கள் சேர்ந்தால் திருத்தியா தத்புருஷம் வரும். அப்புறம் இந்த மாதிரி சம்ஸ்கார திரவியங்கள் பண்ணி அந்த திரவியங்கள் மாறிச்சுன்னா அன்னத்தோடயே சேர்ந்தோ இல்ல மிஸ்ரிதமாவோ இருந்தோ அப்படின்னு அர்த்தம். பக்ஷ்யாதி வாச்சினா இந்த சாப்பிட்ற வஸ்துக்களோட சேர்ந்து இருந்தால் அதுக்கெல்லாமும் திருத்தியா தத்புருஷம் வரும் அப்படின்னு இது வரைக்கும் திருத்தியா தத்புருஷம். இதுக்கப்புறம் சதுர்த்தி தத்புருஷம். சதுர்த்தி தத்புருஷா சதுர்த்தி விபக்தியந்தம் ததர்த்த அர்த்த பலி ஹித சுக ரக்ஷித சப்தைஹி சமஸ்யந்தே. சதுர்த்தி விபக்தியில் இருக்கிற சுபந்தமானது எப்படி துத்தியா திருத்தியாக சொன்னாரோ அதே மாதிரி சதுர்த்தி விபக்தியில் இருக்கிற சுபந்தமானது ஏதைஹி சப்தைஹி சமஸ்யந்தே. ததர்த்த அர்த்த பலி ஹித சுக ரக்ஷித சப்தைஹி இப்படிப்பட்ட சப்தங்களோட அது சமாசத்தை அடையிறது. சதுர்த்தி
ததர்த்தார்த்த பலிஹிதம் சுக ரக்ஷிதைஹி அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லிருக்கிறது கீழே. இப்போ சதுர்த்தி தத்புருஷா சதுர்த்தி விபக்தியந்தம் ததர்த்த அர்த்த பலி ஹித சுக ரக்ஷித சப்தைஹி சமஸ்யந்தே அப்படின்னு இருக்கு. இப்போ ததர்த்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா ததர்த்தம் 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 ஆகத்தவான், இதுக்காக நான் வந்தேன். ததர்த்தம்னா ஏதோ பூர்வோக்த அர்த்தத்துல ததர்த்தம் படிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றோம். ததர்த்தம் அதுக்காக அப்படின்னு சொல்றோமே தமிழ்ல சொல்றதா இருந்தா ததர்த்தம் ஆகத்தவான், ததர்த்தம் சம்பாதயாமி, யாகத்துக்காக நான் இதை சம்பாதிக்கிறேன் இந்த திரவியங்களை அப்படின்னு சொல்றோம். அது ததர்த்தம். அதுதான் இங்க சொல்ற ததர்த்தா சதுர்த்தியந்த வாச்சியாய எது தத்து சதுர்த்தியர்த்தந்த வாச்சியாய சதுர்த்தி அர்த்தத்துக்குடைய வாச்சியத்தை எது சொல்றதோ அதுக்கு தத்து எது தத்து, அதான் யாகத்துக்காக படிக்கிறதுக்காக சதுர்த்தி அர்த்தம் ஆக பொருட்டு சதுர்த்தின்னு சொல்றோமே அந்த சம்பிரதானத்துக்கு அதுக்காகன்னு சொல்றோமே அது. பிரகிருதி விக்ருதி பாவே ஏவ அயம் தாதர்த்தியேன சமாசா. பிரகிருதி விக்ருதி பாவே, இந்த ததர்த்தம்ன்றது என்னதுன்னா பிரகிருதி விக்ருதி பாவம். அப்போனா பிரகிருத்தின்றது மூலப்பொருள் முன்னாடி இருக்கிறது பேஸ் கண்டென்ட், அதுல இருந்து விக்ருத்தின்றது அதுல இருந்து உண்டார கண்டென்ட், அதுக்கு விக்ருத்தின்னு பேரு. பிரகிருதி விக்ருத்தியார்த்தத்தை இந்த சமாசம் வரும்னு சொல்லிருக்கு. மீதி எந்த அர்த்தத்துலயும் இந்த ததர்த்த சப்தத்துக்கு வராது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா யதா உதாரணம் பார்த்தா புரியும் பாருங்க. யதா குண்டலாய ஹிரண்யம், இந்த ஹிரண்யம் ஒருத்தன் எடுத்துன்னு வரான், ஒரு தங்க கட்டி எடுத்துன்னு வரான் ஒருத்தன். எதுக்குடா இந்த தங்க கட்டி எடுத்துன்னு வரான்னா குண்டலாய ஹிரண்யம், குண்டலம் பண்றதுக்கோசரம் காதுக்கு தோடு பண்றதுக்காக இந்த. அப்போ ஹிரண்யம்ன்றது பிரகிருதி, அதனுடைய விக்ருத்தியாக எது மாறப்போறது குண்டலம். அப்போ இந்த பிரகிருதி விக்ருதி அர்த்தத்துல இந்த ததர்த்தம் குண்டலார்த்தம் இதம் ஹிரண்யம், குண்டலார்த்தம் இதம் ஹிரண்யம் புரியுதா? குண்டலம் பண்றதுக்கோசரம் இந்த ஹிரண்யம் ததர்த்தம் குண்டல அர்த்தம் ததர்த்தம் தது அர்த்தம் குண்டலம் தத்து அர்த்தம் அதுக்காக அர்த்தம்னா ததர்த்தம்னு அர்த்தம். அதுதான் ததர்த்தம் ஹிரண்யம் குண்டலார்த்தம் ஹிரண்யம். அது எப்படி குண்டலார்த்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ததர்த்தம் குண்டலாய ததர்த்தம்ன்றது சதுர்த்தி விபக்தியில் வரும். அப்போ ததர்த்தம் ஹிரண்யம் குண்டலாய ஹிரண்யம். சதுர்த்தியந்த வாச்சியம் குண்டலம், சதுர்த்தியந்த வாச்சியம் குண்டலம். சதுர்த்தி விபக்தி அந்தத்துல எது இருக்கு? குண்டல சப்தம் இருக்கு. தஸ்மை குண்டலாய தத் சப்தத்தினுடைய சதுர்த்தி தஸ்மை குண்டல சப்தத்தினுடைய சதுர்த்தி குண்டலாய தஸ்மை குண்டலாய எது குண்டலத்துக்காக எது இருக்கு? அதுக்கு தத்து, அது என்னது? ஹிரண்யம். அத்த ஹிரண்யம் பிரகிருதி குண்டலம் விக்ருதி புரியுறதா? அதனால குண்டலாய ஹிரண்யம். இதுக்கப்புறம் ரெண்டாவது அர்த்த சப்தம். அர்த்த சப்தேன சதுர்த்தியந்தம் நித்தியம் சமஸ்யதே. நித்தியம் சமஸ்யத்தேன்ட்டு நித்தியம்னா எப்பவுமே அர்த்த சப்தத்தினால, அதான் குண்டல அர்த்தம்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி தான் இதுவும். இது அதனுடைய மாத்திரம் பிரகிருதி விகிருதி மாத்திரம் இல்லை, வேற ஒண்ணுத்தோட விசேஷிய எல்லிங்கம் தல்லிங்கம் ச பவதி. விசேஷம் எந்த லிங்கமோ
அந்த லிங்கம் விசேஷனம், அந்த அந்த லிங்கம் வந்துரும்னு. நித்திய சமாசத்வாத் விக்கிரக வாக்கிய அர்த்த சப்தஸ்ய ஸ்ரவணம் நபவதி. நித்திய சமாசமானதுனால அர்த்த சப்தம் வந்து சமாசத்தை வராது. அலுக் சமாசம் இது. லுக் சமாசம். யதா த்விஜாய அயம், த்விஜார்த்தம் அயம், த்விஜனுக்காக இது, பிராமணாய அயம், பிராமணனுக்காக இது, அப்புறம் பிராமணார்த்தம் இதம் வஸ்திரம், பிராமணார்த்தா அயம், ஏதோ புல்லிங்கத்தில் ஏதோ இதம் பலம், அந்த மாதிரி அயம் ஏதோ ஏதோ ஒரு வஸ்து வச்சு ஏதோ புல்லிங்க வஸ்து சொல்லுங்களேன், அது மாதிரி ஏதோ द्विजार्थः, द्विजाय अयं द्विजार्थः, ब्राह्मणाय अयं सूपः, सूपः இது உதாரணம் கொடுத்துருவாங்க. द्विजार्थः, द्विजार्थः, இது द्विजार्थः அப்படின்னா அர்த்தம். द्विजाय अयं सूपहाன்னு அர்த்தம். இந்த சூப்பமானது द्विजार्थம் வைக்கப்பட்டது, அவன் சாப்பிட்றதுக்கோசம். யூபாய தாரு, யூபதாரு. யூபம்னா ஸ்தம்பம். யாகத்துல ஒரு ஸ்தம்பம் நடுவா, ஒரு கம்பு நடுவா, அதுக்கு யூபம்னு பேரு. அது பண்றதுக்கோசரம் ஒரு தாரு மரம். அப்போ இது வந்து யூபார்த்தம் குண்டலார்த்தம் மாதிரி பிரகிருதி விகிருதி பாவம். யூபாய தாரு யூபதாரு, குண்டலாய ஹிரண்யம் குண்டல ஹிரண்யம், த்விஜாய அயம் த்விஜார்த்தா. இது பிரகிருதி விகிருதி கிடையாது. முதல் ரெண்டு பிரகிருதி விகிருதி பாவம். த்விஜாய அயம் த்விஜார்த்தா. எது த்விஜார்த்தா? சூப்பத்தை சொல்றது. அந்த அயம் சப்தம், இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இங்க அயம்ன்றது சூப்பகான்றது உத்தரபதமா இல்லையே, சூப்பம் தானே சொல்றோம். அந்த அயம்ன்றதே சூப்பத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. புரோவர்த்தி பதார்த்தம், புரோவர்த்தினா முன்னாடி இருக்கிற வஸ்துவை பார்த்து தான் அயம்னு சொல்றோம். அயம் சப்தமே எதுக்கு பிரயோகப்படணும்? புரோவர்த்தி பதார்த்தம், முன்னாடி இருக்கிற வஸ்துவுக்கு தான். அதை பார்த்து அயம், இது பாடுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ இருக்கிறதா சொல்லுவோம்? கண்ணுக்கு எதிர இருக்கிறது எதிர இருக்கவாளுக்கு சொல்ல போறோம். அப்போ அது இருக்கிற வஸ்து அது. அதனால அயம் சப்தமே சூப்பத்தை குறிக்கிறது. அதனால அது உத்தரபதார்த்த பிரதான தத்புருஷத்துல அது வந்துடும். சாத்ராய இயம் யவாகூஹு, யவாகூஹுன்னு அதுவும் ஒரு இது யவத்னால செய்யப்பட்ட ஒரு ஆகார விசேஷம், அன்ன விசேஷம். சிஷவே இதம், சிஷ்வர்த்தம் பயஹ, பூதேபியः பலிஹி, பூதபலிஹி, கவே ஹிதம் கோஹிதம், கவே சுகம் கோசுகம், கவே ரக்ஷிதம் கோரக்ஷிதம். இது எல்லாத்துக்கும் அந்த முன்னாடி சொன்ன பலிஹித சுக ரக்ஷித சப்தத்துக்கெல்லாம் ஒரு சதுர்த்தி விபக்தி தான் வரும்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. அர்த்தாதீன் பஞ்சசப்தான் விஹாய, இங்க அர்த்த அப்படின்னு சூத்திரத்துல சொன்னாரு. ததர்த்த அர்த்த பலி ஹித சுக ரக்ஷ, அர்த்த பலி ஹித சுக ரக்ஷிதைஹி, இந்த 5 சப்தத்தை காட்டிலும் பஞ்சசப்தான் விஹாய விட்டுட்டு சதுர்த்தியந்தம் அந்நேன கேனாபி பதேன ந சமஸ்யதே, வேற ஒரு பதத்தினோட கூட இந்த 5 சப்தத்தை தவிர இந்த சதுர்த்தி விபக்தி அர்த்தமானது சமாசம் அடையாது வேற எங்கேயும். இந்த 5 சப்தம் வந்தா சதுர்த்தி விபக்தி தான். சதுர்த்தி விபக்தி வரணும்னா இந்த 5 சப்தம் இருந்தாதான் சதுர்த்தி விபக்தியா வர முடியும். பிரகிருதி விகிருதி பாவேது ததர்த்த சமாசோ பவதி, தாதிருஷானி விரலானி ஏவ உதாரணானி. பிரகிருதி விகிருத்தமா இருந்தா ததர்த்த சமாசங்கள் சிலது இந்த சப்தங்கள் காட்டிலும் வேற வரலாம், இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கம்மி உதாரணம்ன்றதுனால அது சொல்லிட்டு. அத்தः குரு தட்சிணா இத்தியாதோ குரவே தட்சிணா இதி ந விக்கிரஹः, கிந்து குரோஹோ தட்சிணா இத்திய விக்கிரஹ. குரு தட்சிணா, இப்போ குரு தட்சிணான்னா குரவே தானே, குருவுக்காக தானே அந்த தட்சிணையை கொடுக்குறோம். அப்போ அங்க சதுர்த்தி வரலாமே அப்படின்னு கேட்டால் அங்க வராது. ஷஷ்டி சேஷே ஷஷ்டின்றதுனால குரோஹோ தட்சிணா அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இந்த 5 சப்தத்தை காட்டிலும் வேற சப்தங்கள் வந்து அங்க சதுர்த்தி தத்புருஷம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால குரோஹோ தட்சிணா தான் சொல்லணுமே தவிர குரவே தட்சிணா. ஏன்னா அதுவும் பிராமணாய அயம்
குரவே அயம் அப்படிதான் சொல்லலாம். குருவே தட்சிணான்னு சொல்லலாம். குருவுக்காக தானே அது குடுக்குறோம். சம்பிரதானம் தானே அது. தானம் தானே பண்றோம். ஆனா, அங்க சொல்ல முடியாது. தட்சிண சப்தம் இருக்கிறதுனால, அங்க இந்த 5 சப்தங்கள் இல்லாததுனால, 5 சப்தங்கள் காட்டிலும் வேறு சப்தம் இருக்கிறதுனால, அங்க வந்து மீதி இருக்கிற ஷஷ்டி சப்தம் தத்புருஷன் தான் சொல்ல முடியும். குரோஹோ தட்சிணா இத்ய விக்கிரஹா அப்படின்னு. இதுக்கப்புறம் பஞ்சமி தத்புருஷம். இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். கவிதா ஆ, தன்யவாத்.